ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒருத்தவங்க இயலாமையில இருக்கிறதுக்கும் அவங்களால முடியாதுங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கட்டின புருஷனோட கையை எதிர்பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்சு குடும்பத்தையும் குழந்தையும் பாத்துக்கிற நிறைய பெண்கள் இங்க இருக்காங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆம்பளையா இருக்கிறதாலையும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதால மட்டும் குழந்தைய வளர்த்தற முடியாது. தாய் பாசத்துக்கு ஈடா அந்த குழந்தைக்கு நீங்க எதையுமே கொடுக்க முடியாது. உங்க குழந்தைக்கு நீங்க இதெல்லாம் செஞ்சிருக்கேன் அதெல்லாம் செஞ்சிருக்கேன்னு சொல்றது சந்தோஷம்தான். ஆனா அதையெல்லாம் செய்யலன்னு சொல்லி தேவியை கஷ்டப்படுத்தாதீங்க. அது நியாயமே இல்ல. சும்மா நிறுத்து. என் பிள்ளைக்கு அட்வைஸ் பண்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதானே நீ இப்படித்தானே பேசுவ? ஏன்னா நீயும் வேலைக்கு போகாம இதோ நிக்கிறாளே இவ கையை தானே எதிர்பார்த்துட்டு இருக்க. ஆக 2 பேரும் ஒண்ணுதான். அதான் அவளுக்கு சப்போர்ட் பாருங்க. என் புருஷனை பத்தி தப்பா பேசாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. அவன் எதுக்கு என் பிள்ளைய பத்தி பேசுறான்? அவனை முதல்ல அடக்க, அப்புறம் என்ன அடக்கலாம். அவர் என்ன தப்பா கேட்டுட்டாரு? தேவியே கஷ்டப்படுத்த வேண்டாம் தானே சொன்னாரு. அத புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. பாருங்க, இங்க இருந்து தேவையெல்லாம் பிரச்சனை பண்றதுக்கு வேலை வச்சுக்காதீங்க. நான் சொன்னதுதான் உண்மையை சொன்னா உங்களுக்கு கோவம் வருதா? நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமா அவளால இல்ல நிரூபிக்க முடியுமா? பெருசா பேச வந்துட்டீங்க. திரும்பவும் சொல்றேன், இவளால என் புள்ளைய நல்லா வளர்க்க முடியாது. போது நிறுத்து. என் புள்ளைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். அவனை உன்னை விட என்னால நல்லா வளர்க்க முடியும். என்ன சொன்ன? பிச்சை எடுக்க விட்டுருவேன்னு சொன்னல. என் குழந்தைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையையும் ஒரு அம்மாவா என்னால அமைச்சு கொடுக்க முடியும். ஒரு தாய் நினைச்சா தான் குழந்தைக்காக எதை வேணாலும் செய்வா. ஏய் சும்மா நிறுத்துடி. இங்க இருந்து வாய் சவடெல்லாம் விட்டுட்டு இருக்காத. உன் கதையெல்லாம் வேற எங்கயா போய் சொல்லு. முதல்ல உன்னோட தேவைய மத்தவங்களோட கையை எதிர்பார்க்காம நிறைவேற்ற முடியுதான்னு பாரு. அப்புறம் இங்க வந்து பேசுறி. இங்க பாருங்க, மரியாதை இவளை இங்க இருந்து கூட்டு போயிடுங்க. இங்க நின்னு வீணா பிரச்சனை பண்றீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. அக்கா அக்கா இங்க பாருங்க, என் குழந்தை இல்லாம நான் இங்க இருந்து வர மாட்டேன். தேவி தேவி, என் குழந்தை எனக்கு வேணும்க்கா. இந்த ஆளுக்காக யோசிச்சு என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு கொடுத்தீங்கல்ல, இப்ப எப்படி பேசுறான் பாருங்க. தேவி கொஞ்சம் பொறுமையா இரு. அக்கா, இவகிட்ட என் புள்ளைய விட்டு வைக்க கூடாதுக்கா. இவங்க 2 பேரும் என் குழந்தை ஏதாவது பண்ணிடுவாங்க. ப்ளீஸ்க்கா, என் குழந்தை எனக்கு வேணும். ஒண்ணும் இல்ல, அப்படிலாம் யோசிக்காத. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். நீ வா, நம்ம போலாம். தேவி ப்ளீஸ், நீ வான்னு சொல்றல. வா வா போலாம். தேவி ப்ளீஸ், தேவி வா. தேவி வான்னு சொல்றல. தேவி வா, நீ பயப்படாம வா. தேவி வான்னு சொல்றல. தேவி அழாத, வா. குழந்தை எனக்கு வேணும். விடுறா. தேவிரைய பெத்தெடுத்த கண் போல காத்திருந்த கத்தி மொன சூழ்நிலையில் காப்பாத்த வழியும் இல்ல, காப்பாத்த வழியும் இல்ல. என்ன விட்டு போறியாய உயிர் துளிய உறவினமே, கண்ணதிர கலங்குறிய கதறித்தான் நிற்கிறிய. கையிருந்தும் உதவவில்லை, கண்ணால பார்த்திருந்த. எந்த நாடு போறீகளோ, எப்படி போறீகளோ, எப்படி போறீகளோ. அந்த நாடு எப்படியோ, அந்த மக்கள் எப்படியோ வரவேற்று ஏற்பாரோ. முகம் ஜுளிச்சு வெறுப்பாரோ, முகம் ஜுளிச்சு வெறுப்பாரோ, முகம் ஜுளிச்சு வெறுப்பாரோ. எப்ப நாம சேருவோமோ, எப்படித்தான் சேருவோமோ. அல்லாடும் என் உசுரம் அதுவரையும் தாங்கிடுவோம்.
தள்ளாடும் என் உசுரும் அதுவரையும் தங்கிடுமோ தாயிருக்க பிள்ளையல போர்க்களமும் சதறடிக்க கை பேசஞ்சு தாயும் நிக்க பிள்ளை போயதிலியா தேசமெங்கும் அலங்கோலம் தாய் மனசு கலங்குதையா பூமழைய பார்த்த பூமி குண்டு மழை பாக்குதையா தேவிரைய பெத்தெடுத்த கண் போல காத்திருந்த கத்தி மோன சூழ்நிலையில் காப்பாத்த வழியும் இல்ல காப்பாத்த வழியும் இல்ல என்ன டைம் ஆச்சு வாமா. வர ஆனந்தி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்க்கா. ஆனந்தி இந்த பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. ஆட்டோல தானே போற? ஆமாமா. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியான்னு பாத்துக்க. பை மா. சரி பத்திரமா Bye, பத்திரமா போயிட்டு வா. பை நீ. அண்ணா பை நா. டாடா. அம்மா டிஃபன் ரெடி ஆயிடுச்சாமா? ரெடியா. எழிலுக்கு லோன் விஷயமா இன்னைக்கு பேங்க்குக்கு போகணும். அதான் நீ மாப்பிளைய கூட்டிட்டு வா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ரெடி ஆயிட்டு இருக்காருமா, வந்துருவாரு. அம்மா தேவி எங்க? அவ என்ன பண்றா? அவ சாப்பிட்டாளா இல்லையா? எங்க கையல், அவ காலையில இருந்து ரூமை விட்டு வெளியில வரவே இல்ல. காஃபி எடுத்துட்டு போய் வச்சேன், குடிக்கவே இல்ல. சாப்பிட கூப்பிட்டா சாப்பிடவும் வர மாட்டேங்கிறா. குழந்தைய நினைச்சு சோகமாவே படுத்துட்டு இருக்கா. அவளை என்ன சொல்லி ஆறுதல் படுத்துறதுன்னு எனக்கு தெரியல கையல். நீ கவலைப்படாதம்மா, எல்லாமே சரியாயிடும். இல்ல கையல், அது வரைக்கும் அவ எப்படி இருப்பா? குழந்தைய பிரிஞ்சு ஒரு நாள்லயே அவ இப்படி ஆயிட்டானா, இதுக்கப்புறம் அவ குழந்தைய பிரிஞ்சு எப்படி இருக்க போறான்னு நினைச்சாலே எனக்கு என்னமோ ரொம்ப கவலையா இருக்கு. இப்படி எதுவுமே சாப்பிடாம தூங்காம குழந்தைய நினைச்சே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா அவ உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? கயல், நானே உங்ககிட்ட சொல்லணும் தான் இருந்தேன். தேவி இப்படி வருது நல்லதில்ல. நாம இத பத்தி அவகிட்ட பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்து அவளை சகஜமான நிலைமைக்கு கொண்டு வரணும். சரி, நான் தேவி கிட்ட பேசுறேன்.